ஏண்டா ராமசாமி, ஐயா, வாழையடி வாழையா வாழணும்னு ஒரு பழமொழி இருக்கு, தெரியுமா உனக்கு? ஐயா, நமக்கு எல்லாம் இந்த வயலம் வரப்பங்க தாங்க தெரியும். நான் சொல்றேன் கேளு. சொல்லுங்க. வாழையடி வாழையா நம்ம குலம் வாழணும்னா நம்ம நோய் நொடி இல்லாம இருக்கணும். நோய் நொடி இல்லாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இயற்கையான உணவை நம்ம எடுத்துக்கணும். இந்த வாழை மரத்தை எடுத்துக்கோ, அடியிலிருந்து நுனி வரைக்கும் எல்லாமே மருந்து பொருள், இலை தண்டு எல்லாமே நமக்கு பயன்படுது. வாழையடி வாழையா அது பெருகிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம குலமும் வாழணும். அதுதான் அதை சொல்லுவாங்க பெரியவங்க, புரியுதா? அதுதான் விவசாயத்தினுடைய மகத்துவம். வா, நீங்க சொன்னா சரியா இருக்குங்க ஐயா. இந்த பாரு ராமசாமி, நம்ம வாழை தோட்டத்தில் எல்லா மரமும் ஒசர ஒசரமா இருக்கு. ஆனால் நாம சாப்பிட்றதுக்கு இன்னும் ஒரு பழம் கூட விலை இல்லை. ஐயா, பழமா இருந்தாலும் பசங்களா இருந்தாலும் அவன் கொடுக்கறது தாங்க ஐயா இருக்கு. என்னடா கடவுளை கை காட்ட? அப்போ கடவுள் கேட்டால் எல்லாத்தையும் கொடுத்துருவாரோ? மனசார கேளுங்க ஐயா, கண்டிப்பா கொடுப்பாரு. சரி, அப்போ வா கேட்டு பார்ப்போம். சரிங்க ஐயா. அப்பனே ஆண்டவா, என் வாழை மரங்க ஒன்று கூட இன்னும் காய்க்காமே இருக்குது. அது நீ தான் ஆண்டவனை அருள் புரியணும். அது எல்லாமே நல்லா கொலை தள்ளி நிறைய பழம் எங்களுக்கு கிடைக்கணும். அதுக்கு நீ தான் எங்களுக்கு அருள் புரியணும். ஏய் ராமசாமி, ஓடி வாடா ஓடி வாடா. ஐயா, ஐயா, வாடா வாடா, இங்க பாடுறாங்க. அடடே ஐயா, நம்ம வாழை மரத்துல கொலை கொலையா வாழைப்பழம் தொங்குதுங்களே ஐயா. போய் முதல்ல போய் கத்தி எடுத்துட்டு வந்து கொலையை அறுத்து எடுத்துன்னு போயிட்டு கடவுளுக்கு காணிக்கு கொடுக்கண்டா. கத்தி எடுத்துட்டு வா, போ. என்னங்க ஐயா? எடுத்துட்டு வா. மகனே, நீ கொடுத்தனுப்பிய ஒரு வாழைப்பழம் என்னிடம் வந்து சேர்ந்தது. 100 பழம் கொடுத்தமிச்சேன், ஒண்ணுதான் வந்து சேர்ந்துச்சா? கடவுள் போய் சொல்றாரோ? இல்ல இல்ல, இந்த வேலைக்காரன் வேலையா தான் இருக்கும். ஏண்டா பழத்தை எடுத்துட்டு போய் சாமிக்கு படைச்சிட்டு வாடான்னா உங்க வீட்டில் கொடுத்துட்டு வந்துட்டியா? ஐயா இல்லையா ஐயா, கோயில தான் ஐயா கொடுத்துட்டு வந்தேன். ஏண்டா எவ்வளவு தைரியம் உனக்கு? என்கிட்டே நீ போய் சொல்றியா? ஏண்டா நாய, தின்ன பழங்க இருந்தா தூக்கி வீசிருக்க மாட்டா? திருடி தின்ன தோணுதா உனக்கு? ஐயா, அந்த கடவுள் சத்தியமா சொல்றேன் ஐயா, நான் கோயில தான் ஐயா கொடுத்தேன். கடவுள் மேலே போய் சத்தியம் பண்றியா? அந்த கடவுளே என் கனவுல வந்து நீ படைச்சதுல ஒரு பழம் தான் எனக்கு வந்து சேர்ந்து சொன்னாரா? அப்ப கடவுள் போய் சொல்றாரா? ஐயா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, சொல்றேன். அன்னைக்கு நீங்க கொடுத்த படத்தை கோயிலுக்குள்ள வைக்கலான்னு போகும்போது
ஐயா, கடவுள் கேட்குற எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கறதில்ல. அப்படி கொடுத்தா அது உங்களுக்கு மட்டும் இல்லை ஐயா. கடவுள் காசையோ காணிக்கையோ எதிர்பார்க்கறதில்ல. அவன் இருக்கிறதும் கேட்கறதும் அன்பு மட்டும்தான்.